ஒவ்வொரு சமூகம் ஒவ்வொரு உணவை வந்து பிரத்யேகமாக சாப்பிடும். ஆமா சார். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்திக்காரன் சும்மா 2 வெறும் இந்த ஆலுவா, ஆமா. உருளைக்கிழங்கு இப்போ உருளைக்கிழங்கு பேரை அப்படி மாத்திட்டானுங்களா? சொல்லுவாங்க. தமிழ்ல உருளைக்கிழங்கு சார். ஹிந்தில ஆலுன்னுவோம். பரவால்ல. நம்ம ஆளுன்றதா உருளைக்கிழங்கு. சரி ஆளுன்னே சொல்லுவோம். நம்ம திராவிட மாடல் ஆட்சி ஆமா. அதானே சொல்லுது. 2 ஆலுவ வச்சு 2 சப்பாத்திய அப்படியே திண்டுவானுவோம். அதே மாரி ஒவ்வொரு மக்களின் அந்த உணவு பழக்கவழக்கத்தில் ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுற உணவா இருக்கும். எல்லாத்தையும் நாங்க வந்து கவர் பண்றோம். அப்படின்றதுக்காக கூட இந்த உணவா குடுத்துருக்கலாம். பட் எத சாப்பிட்டாலும் ரிசல்ட் ஒண்ணு தான். அத வந்து இவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. எனக்கு என்னமோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த முருகர் மாநாடு நடத்துறது, ம். அப்புறம் வந்து நவராத்திரி, சிவராத்திரி விழாவை நடத்துறது, இதெல்லாம் ஒரு அரசுக்கு தேவையில்லாத வேலை. உங்களுக்கு தேவைப்பட்டா சனாதன எதிர்ப்புன்னுவீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாது. தெரியல. ஆதரிக்கிறவனுக்கும் தெரியல, எதிர்க்கிறவனுக்கும் தெரியல. என்னத்தையோ அதாவதுங்க ஒன்றை பேசணும், பிரச்சனை இல்லாத ஒன்று விஷயத்த பேசணும். ஓகே. ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, ஊருக்கு இலட்சியம் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னுவாங்க.